ஆரல்வாய்மொழி அருகே வீடு புகுந்து 105 வயது மூதாட்டியிடம் போதையில் அத்துமீறிய வாலிபர். கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய்மொழி அழகிய நகர் பகுதியில் 105 வயது மூதாட்டி ஒருவர் தனியாக வசித்து வருகிறார். இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு இரவு நேரத்தில் வாலிபர் ஒருவர் கஞ்சா போதையில் மூதாட்டியின் வீட்டுக்குள் அத்துமீறி நுழைந்து தூங்கிக் கொண்டிருந்த மூதாட்டியின் வாயை பொத்தியுள்ளார். அப்போது காமம் தலைக்கு ஏறிய வாலிபர் மூதாட்டி என்றும் பாராமல் அவரிடம் அத்துமீறியுள்ளார். இதனால் அதிர்ச்சி அடைந்த மூதாட்டி சத்தம் போட்டுள்ளார். உடனே அத்துமீறும் முயற்சியை கைவிட்ட வாலிபர் மூதாட்டியின் காதில் கிடந்த 2 கிராம் கம்மலை பறித்துக் கொண்டு தப்பி ஓடினார். மேலும் மூதாட்டியின் வீட்டிலிருந்த சில பாத்திரங்களையும் அவர் திருடிக் கொண்டு சென்று விட்டார். இந்த சம்பவத்தால் அதிர்ச்சியில் இருந்து மீள முடியாமல் மூதாட்டி பதற்றத்துடனேயே காணப்பட்டார். பின்னர் மறுநாள் காலையில் வீட்டுக்கு வந்த உறவினரிடம் மூதாட்டி நடந்தவற்றை கூறினார். இதனை கேட்டு அதிர்ச்சி அடைந்த அவர்கள் உடனடியாக இது பற்றி ஆரல்வாய்மொழி போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். உடனே சம்பவ இடம் வந்த போலீசார் மூதாட்டியிடம் விசாரணை நடத்தினர். மேலும் அவர்கள் மூதாட்டியை ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். இதனைத் தொடர்ந்து மூதாட்டியிடம் அத்துமீறிய வாலிபர் யார் என்பதை கண்டறிய போலீசார் அந்த பகுதியில் பொருத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமராவை ஆய்வு செய்தனர். அப்போது அதில் வாலிபரின் உருவம் ஒன்று பதிவாகியிருந்தது. தொடர்ந்து அந்த வாலிபரை போலீசார் தேடி வந்தனர். இதனை அறிந்த வாலிபர் தலைமறைவாகிவிட்டார். தொடர்ந்து போலீசார் அவரை தேடி வருகின்றனர்.